ஃப்ரெண்ட்ஸ், மலை சீரியல்ல நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. எதடா நம்ம செய்வோம், நம்ம வெண்பா காணாம போயிட்டா, அவளை தேடுறதா, இப்போ மல்லி வேற மயங்கி வீழ்ந்துட்டா, இவளை பார்க்கறதா அப்படின்ற செம்ம டென்ஷனே நம்ம விஜய்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி நம்ம வெண்பா காணாம போனதுலேருந்து எதுவுமே சாப்பிடாம அவங்களையும் ரொம்பவே வருத்திக்கிறாங்க. அந்த வழியால தான் நம்ம மல்லி இருந்துட்டு மயக்கம் போல கீழே விழுந்துட்டாங்க. நம்ம நாகு எல்லாம் வந்து நம்ம மல்லியை தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விஜயை என்ன மாப்பிள்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல நம்ம நாகு விஜய் இருந்துட்டு, நான் இங்க இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்கதா, அங்க வெண்பாவை காணும்னு சொல்லிட்டு அவளை தேடுறதா, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்றப்பவே நம்ம நாகு வந்து பாக்குறாங்க. என்ன மாப்பிள்ளை மல்லி மயக்கம் போட்டுட்டு இருக்கா, இந்த டைம்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கூட நீங்க போயிட்டு வெண்பாவை தேடலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயத்துல என்ன நினைக்கிறது அப்படின்றது ஒண்ணுமே புரியலதான். இருந்தாலுமே நம்ம விஜய்க்கு நம்ம மல்லி மேல பாசம் இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகமோ நம்ம நாகுக்கு இருந்தாலும், கண்டிப்பா நம்ம விஜய் வந்து நம்ம மல்லி மேல பாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணு காணாம போயிட்டு இருக்கா அப்படின்னா அது ஒரு வேதனை இருக்கும் இல்ல அப்படின்ற மாதிரிதான் நம்ம விஜய்க்கு. என்ன செய்ய போறாங்க நம்ம நாகு, நம்ம மல்லியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக தான் போறாங்க. ஆனாலுமே நம்ம வெண்பா ஒரு பக்கம் ரொம்பவே ஆபத்துல இருக்காங்க. இப்ப நம்ம வெண்பாவை வெளிநாட்டுக்கு கடத்துற மாதிரி எல்லா பிளானையும் போட்டுட்டு இருக்காங்க விற்கிறதுக்கு. அந்த லேடியும் வந்து, வெண்பா என்னை கீழே தள்ளி வந்து அடிப்படை வச்சுட்டு லேடி, உன்னை சும்மாவே விட மாட்டேடி அப்படின்ற மாதிரி வெண்பாவை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வெண்பா அங்கிருந்து அந்த லேடியை மறுபடியும் அடிச்சு போட்டுட்டு அங்கிருந்து தப்பிக்கணுங்க. தப்பிச்சா மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு வர முடியும். நம்ம வெண்பா இந்த டைம் வந்து யாருக்கிட்டையும் சிக்கக்கூடாது, தப்பிச்சு வெளியில வந்துடணும். அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியும் ஒரு பக்கம் உடம்பு சரியில்லாத இருக்காங்க, நம்ம விஜய் ஒரு பக்கம் பிஸ்னஸ் ஒரு பக்கம் அப்படின்ற ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. நம்ம விஜய் என்ன செய்ய போறாங்க, நம்ம வெண்பாவை பார்த்தா மட்டும்தான் கொஞ்சம் மன அமைதியா இருப்பாங்க. இதுக்காக நம்ம மல்லி வந்து இப்ப மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்றது தான். என்னதான் இருந்தாலும் நம்ம வெண்பாவை நினைச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாங்க, நம்ம வெண்பாவை யார் கண்டுபிடிக்க போறாங்க, நம்ம வெண்பா யார் கையில மாட்ட போறாங்கன்றதை எல்லாம் பார்க்கலாமுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.